முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி கிளாஸில் சாப்டர் 8ல் பார்ட் 3 அதில் வந்து டயட்டு, பிஆர்சி அண்டு சிஆர்சி இந்த 3 டாப்பிக்கும் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குவிஸுக்கான ஆன்லைன் லிங்க்கை வந்து நான் அனுப்பியிருக்கேன். அதில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கலாம். போன வீடியோவில் நாம் கேட்கும்போது கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த கண்டென்ட்டு இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இப்போ டிபிஇபி, டிடிஇஆர்டி, எஸ்சிஆர்டி பற்றின கண்டென்ட்டே அவ்வளோதான். அவர்களுடைய ஃபங்க்ஷன்ஸு இது எல்லாமே அவ்வளோதான். ஸோ அதுக்கான கண்டென்ட்டு மொத்தமாகவே அவ்வளோதான். அப்படின்னும்போது அதை பேராகிராஃபாக எழுதும்போது நிறைய எழுதலாமே தவிர, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம எக்ஸாம் பேட்டர்னுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இது போதும், மேக்ஸிமம் எனஃபு. ஆனால் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை நல்லா தெளிவாக நாம் எந்த இயரு என்னெல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், படிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அது போதும். ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து டயட்டு. இந்த டயட்டோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங், அதாவது மாவட்ட கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறோம். இதை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனமும் இருக்கும், அதுவும் நம்ம டயட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதுவுமே டயட்டை தான் மென்ஷன் பண்ணும். இந்த டயட்டு முதல்ல எதன் அடிப்படையில், எந்த பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் என்பிஇ 1986. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது தான் இந்த டயட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்தியாவுடைய முதல் டயட்டு மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். அகடமிக் இயர் வந்து 1987லேருந்து 88 அந்த அகடமிக் இயரில் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த டயட்டில் நிறைய துறைகள் இருக்குது. அதில் என்னென்ன துறை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன், அதுக்கான ஒரு துறை டிபார்ட்மெண்ட்டு. பணி முன் பயிற்சி தர்றதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட். பணி முன் பயிற்சினா என்ன, வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வரக்கூடிய படிப்பு, அந்த ட்ரைனிங்கை தர்றது வந்து இவங்களுடைய பணி தான். அதாவது டிஎல்எட்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அந்த டீச்சர் ட்ரைனிங்னு அதை சொல்லுவாங்க. அதுதான் பணி முன் பயிற்சி. வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி மினிமமாக அவங்களுக்கு தர வேண்டிய பயிற்சியை டிப்ளமோ கோர்ஸாக நடத்தி தர்றது இந்த டயட்டோட வேலை தான். ஸோ அதனால் ப்ரீ சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன், வேலைக்கு வந்த பின்னாடி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவங்களுக்கு பயிற்சி தர்றதுக்காக அதுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட அளவில் நமக்கு நடக்கக்கூடிய பெரும்பாலான ட்ரைனிங் எல்லாருமே எஸ்சிஆர்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. எஸ்சிஆர்டிக்கு கீழே தான் டயட் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வருது. ஸோ அவங்க இப்போ மாவட்ட அளவில் பயிற்சி எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது. அதுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கரிக்குலம் மெட்டீரியல் டெவலப்மெண்ட் அண்டு இவால்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கலைத்திட்ட மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு கரிக்குலம் வந்து எப்படி நடந்துகிட்ருக்குன்னு ஸ்கூல் விசிட்டு இதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. அது ஒன்று இவங்களோட டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷ்னல் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், கல்வி நுட்பவியல்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது கல்வியில் என்னென்ன புதுசாக தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்தி கற்பிக்க முடியும், அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் பயன்படுத்தலாம், என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி கற்பித்தல் செஞ்சால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற சோர்ஸஸ்லாம் சொல்கிறது வந்து இந்த எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட், டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். அடுத்தது டயட்டோட பணிகள், அடுத்தது என்னெல்லாம் இருக்குது, இன்னும் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் அண்டு எவால்வேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆராய்ச்சி மற்றும் மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட்டு, மைனர் ப்ராஜெக்ட்லாம் டயட் லெவலில் எடுத்து ஒரு மாவட்ட அளவில் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை அங்கே டயட்டில் ஒர்க் பண்ணுற லெக்சரர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணி அதில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க எஸ்சிஆர்டிக்கு. ஸோ அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அதை நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் அண்டு கம்யூனிட்டி அவுட்ரீச் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து நம்ம சமுதாயத்துக்கு நம்ம இந்த ஆசிரியர் கல்வியால் என்னெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்க்கறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அதில் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் ரிசோர்ஸ் சென்டர்,
வித் பிஆர்சி அண்டு சிஆர்சி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது பிஆர்சி என்ன அப்படின்னா என்ன, சிஆர்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஆர்சி சிஆர்சி இந்த சென்டரோடலாம் சேர்ந்து கல்விக்கு தேவையான வளங்களை என்னெல்லாம் வந்து இப்போ வளங்கள் நோட்டு புத்தகம் தர முடியுமா, இல்லை வேறு என்னெல்லாம் தர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம அதில் கொடுக்கறது வந்து எஜுகேஷன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். மாவட்ட வளமையம். ஒரு மாவட்டத்தில் ஆசிரியர் கல்விக்கு தேவையான அந்த டீச்சிங் எய்ட்ஸ் ஆகட்டும், மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், புக்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துடைய வளங்களையும், வளம்னா நமக்கு தெரியும் நிறைய என்ன அந்த வசதிகள் தேவையோ அது எல்லாத்தையும் கொடுக்கறது. ஸோ அதை நம்ம எல்லாத்தையும் வச்சுருக்கிறது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தான், அந்த டயட்டு தான் இன்சார்ஜ். அப்புறம் இந்த எஸ்சிஆர்ட்டுக்கும் டயட்டுக்குமான ஒரு 2 பேரும் சேர்ந்து என்ன ஒர்க்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரிக்குலம் டெவலப்மெண்ட். நம்ம ஏற்கனவே சொன்னோம் எஸ்சிஆர்டி ஒரு மாநில பாடத்திட்டத்தை கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறது வந்து எஸ்சிஆர்டி தான். அப்புறம் ஆசிரியர் கல்வியை பற்றி பண்ணுறாங்க. அப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, கல்வியில் ஆராய்ச்சிகள் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். அதுக்கப்புறம் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், என்னென்ன கொள்கைகள் புதுசாக அரசு கொண்டு வருதோ அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர்கள் அதை பற்றின ஒரு செயல் திட்டம்லாம் தயாரித்து அதில் நிறைய ரிசர்ச் ட்ரைனிங்ஸ்லாம் கொடுக்கறது வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் டயட் லெவலில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். டயட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஒர்க்கு நமக்கு தெரிஞ்சிடும். இதில் அப்ளிகேஷன் டைப் கொஸ்டின் வரும்போது ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் மாவட்டத்தில் எல்லா வளங்களும் எங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நாம் வந்து டயட்டை சொல்லலாம். அப்புறம் எஸ்சிஆர்டியோட இணைஞ்சு ஒரு மாவட்டத்துக்கு என்ன இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அது வந்து டயட்டு தான். டீச்சர்ஸ்க்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு மாவட்ட அளவில் பொறுப்பு வகிக்கிற ஒரு நிறுவனம் எது அப்படின்னு கேட்டால் அது டயட்டு தான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து பிளாக் ரிசோர்ஸ் சென்டர், அதாவது வட்டார வளமையம். பிஆர்சி அப்படிங்கிறதோட விரிவாக்கம் தான் வந்து இந்த பிளாக் ரிசோர்ஸ் சென்டர். இது எப்போ உருவாக்கப்பட்டது, எந்த திட்டத்தின் அடிப்படையில்னா பார்ட் ஆஃப் டிபிஇபி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அரசால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதன்படி இந்த பிளாக் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது 94 to 95 அந்த கல்வியாண்டில். அதுக்கப்புறம் இது முக்கியமாக எதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பிளாக் ரிசோர்ஸ் சென்டர்னால், ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிராம பள்ளிகளை, சப்போர்ட் ஃபார் ரூரல் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்கிறோம், இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்க பள்ளிகள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பிஆர்சி சென்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்கு. அதுக்கப்புறம் இது வளமையம் அப்படின்னு சொல்லுவோம், ரிசோர்ஸ் சென்டர். அதாவது ரிசோர்ஸ் சென்டர்னால் ஒரு டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான கற்பித்தல் வளங்கள் எல்லாமே இருக்கும். நம்ம ஏற்கனவே மாவட்ட அளவில் பார்த்தது வந்து டயட்டு, ஒரு வட்டார அளவில் பார்க்கும்போது அது வந்து பிஆர்சி. டயட்டு பிஆர்சி எல்லாம் இணைஞ்சு தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வட்டார அளவில் பார்க்கும்போது அது பிஆர்சி வந்து ஒரு வளமையமாக அந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்க பள்ளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் கொடுக்குது. அதுதான் நம்ம அடுத்தது சொல்லியிருக்கோம், ப்ரொவைடிங் எஜுகேஷ்னல் மெட்டீரியல்ஸ். கல்விக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே, புத்தகங்கள், மல்டிமீடியா கண்டென்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ வேணும் இந்த மாதிரி பண்ணுறது, ஐசிடி இது பண்ணுறது, இது மாதிரி. அதுக்கப்புறம் டூல்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ அது மாதிரி மாணவர்களுக்காகட்டும் ஆசிரியர்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே இவங்க தர்றாங்க. அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் இன் சர்வீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே மாவட்ட பயிற்சி நிறுவனம், அதாவது டயட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்ட அளவில் டயட் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க, மொத்தமாக அவங்க இன் சர்வீஸ் கொடுத்துருவாங்க. சில ட்ரைனிங்ஸ் வந்து நிறைய டீச்சர்ஸ் கலந்துக்கும் போது அதை வந்து இந்த பிஆர்சி சென்டர்ஸில் வைப்பாங்க. பிஆர்சி மூலமாக அந்த பகுதியில் இருக்க பள்ளிகள் எல்லாத்தையும் இணைச்சி அந்த பள்ளிகளில் இருக்க ஆசிரியர்களுக்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங் வந்து அந்த பிஆர்சி சென்டரில் நடக்கும், குறிப்பிட்ட ஏரியாவில் அங்கே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மானிட்டர் த ப்ராக்ரஸ் ஆஃப் ஸ்கூல்ஸு, பள்ளி வளர்ச்சிகளை பற்றின பார்வையிடுறதுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் போய் இந்த பள்ளிகளுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நோட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பிஆர்சியோட ஃபஸ்ட்டு ஒர்க்கு. ஸோ பிஆர்சியோட தொடர்ச்சி அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிஆர்சிக்கு ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பார், அதான் பிஆர்சி கோஆர்டினேட்டர். டயட்டுக்கு ஹெட் இருப்பார், அவர் வந்து பிரின்சிபல் இருப்பார் டயட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு கீழே லெக்சரர்ஸ் இருப்பாங்க, அதில் சீனியர் லெக்சரர் ஜூனியர் லெக்சரர்லாம் வருவாங்க. இங்கே பிளாக் ரிசோர்ஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் பிஆர்சி கோஆர்டினேட்டர் ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் தான் வந்து மேற்பார்வை, இந்த உபகரணங்கள் தர்றது இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. ஒர்க் இன் கன்ஜங்ஷன் வித் சிஆர்சிஸ், அதாவது பிஆர்சிக்கு கீழே சிஆர்சிஸ் நிறையா இருக்கும், அது எல்லாத்தோடவும் சேர்ந்து இணைஞ்சு பணியாற்றுறது தான் இதோட வேலை. அதை நம்ம சிஆர்சி பற்றி அடுத்து பார்க்க இருக்கோம். ஸோ மொத்தமாக இந்தியாவில் வந்து 1,20,000 பிஆர்சிஸ் வந்து டோட்டலாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 12,515
இது வந்து 2021 கணக்கெடுப்பின்படி நடக்குது. இப்போ இந்த பிஆர்சியில் முக்கியமான ஒரு வேலை செய்கிறாங்க. என்ன அப்படின்னா யுடைஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அதாவது யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து யுடைஸ் ப்ளஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக டைரெக்டாக இந்த யுடைஸ் ப்ளஸ் நடக்குது. அதாவது டிஎன்எம்இஸ் மாதிரி ஏற்கனவே ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இது என்னென்னா காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா பேஸ் ஆஃப் ஆல் ஸ்கூல்ஸ், எல்லா பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர், மாணவர், வகுப்பறை, ஸ்கூலில் என்னெல்லாம் தளவாடங்கள் இருக்குது, இது எல்லாத்த பற்றின தகவலும் ஒரு டேட்டா பேஸும் மொத்தமாக இந்த வெப்சைட்டில் நாம் ஏற்றி வைக்கிறது. அதை கண்காணிப்பு பார்த்துக்கிறது வந்து இந்த பிஆர்சியோட ஒர்க்காக இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர், குறுவட்டார வளமையம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வளமையம், அதுதான் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் டயட் அப்படிங்கிறது. அது மாவட்டம் ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. அப்புறம் இந்த பிளாக் ரிசோர்ஸ் சென்டருங்கிறது ஒரு பிளாக்குக்கும், இப்போ நம்ம ஒரு மாவட்டத்தை வந்து நிறைய பிளாக்காக பிரிச்சுருப்பாங்க. நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு பிளாக்குன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த ஒன்றிய அளவில் பிளாக் லெவலில் இருக்கும், பிஆர்சிஸ் இருக்கும். அதுக்கு கீழே இந்த இமேஜோட லாஸ்ட் இதில் போட்டிருக்கோம் பாருங்கள். மினிமம் 5லேருந்து 10, மேக்ஸிமம் 10 ஸ்கூலுக்கு ஒரு சிஆர்சியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவை வந்து அவங்க பார்த்துக்கிறது. முக்கியமாக இவங்களோட வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த சிஆர்சியுமே இந்த திட்டமும் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் ஆஃப் டிபிஇபி தான், டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் வழியாக தான் 94 இது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இதோட வேலை முக்கியமானது என்ன அப்படின்னா பிரிட்ஜ் பிட்வீன் பிஆர்சிஸ் அண்டு ஸ்கூல்ஸ், அதாவது நேரடியாக பள்ளிகளுக்கும் வட்டார வளமையம் இருக்கு இல்லையா, பிளாக் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் பிஆர்சிஸ்க்கும் ரெண்டுக்கும் இடையில ஒரு கனெக்டிங் பிரிட்ஜாக இணைக்கும் பாலமாக இருக்கிறது தான் வந்து இந்த சிஆர்சியோட வேலை. அதுக்கப்புறம் பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அது எல்லாத்தையும் போய் சேர்ந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணிக்கிறது, உறுதிப்படுத்திக்கிறது வந்து இந்த சிஆர்சியோட வேலை. அதுக்கப்புறம் ட்ரைனிங்கு, ஒர்க் ஷாப்பு, மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது. இந்த சிஆர்சிக்குள்ளே ஒரு 10 ஸ்கூல் சேர்ந்து அவங்களுக்குள்ள மீட்டிங்கு, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற லெவலில் இப்போது யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கெலாம் நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு ஊருக்கும் ஸ்கூல் இருக்கும். ஒரு சிஆர்சிக்குள்ளே ஒரு 10 ஊர் 15 ஊர் இருக்கும். அங்கே மொத்தம் டீச்சர்ஸ் சேர்த்தோம்னா 50 பேர். அப்போ அந்த 50 பேருக்கு ஒரு இடத்துல ட்ரைனிங் கொடுக்கலாம், அவங்களுக்கான ஒர்க் ஷாப் நடத்தலாம், மீட்டிங்ஸ்லாம் நடத்தலாம். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் 5 ஸ்கூல்லேருந்து மேக்ஸிமம் 10 ஸ்கூலுக்குள்ளே சேர்த்து ஒரு சிஆர்சியாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து சிஆர்சியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலர் அகாடமிக் மானிட்டரிங் ஸ்கூல்ஸு, பள்ளிகள் பற்றின மேற்பார்வை, பள்ளிகள்லாம் அதோடைய ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு ஒரு பள்ளி பார்வை அதெல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் மாணவர்கள் பற்றின தகவல் சேகரிப்பு, நிறைய சர்வேஸ் நடத்துவாங்க, டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ அட்மிஷன் ஆகிட்டுருக்கு, இந்த வருஷம் எத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்காங்க, அதில் ஆண் எத்தனை, பெண் எத்தனை, ஃபிசிக்கலி சேலஞ்சடு எத்தனை. ஸோ இந்த மாதிரி தகவல்லாம் வந்து டோட்டலாக கலெக்ட் பண்ணுறது, மாவட்ட அளவில் கலெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்தந்த சிஆர்சி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை கலெக்ட் பண்ணி மொத்தமாக அவங்களுக்கு கொடுக்கும்போது வேலை ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் பள்ளிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள், டெக்னிக்கல் சப்போர்ட், ஐசிடி ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை டூல்ஸ் ஏதாவது கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சைல்டு சென்டர்டு ஆக்டிவிட்டீஸ், குழந்தை மைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு பிஆர்சியில் பார்த்தோம்னா வந்து அங்கே வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகள், மென்டலி ரீட்டார்டட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள், இவங்களுக்காக ஒரு மையம் இருக்கும். அந்த மையம் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு தனியாக ஒரு கவனம் செலுத்தப்படுது. ஒரு பிஆர்சி சென்டருக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. அவங்க மூலமாக சிஆர்சிக்கு ப்ளஸ் மற்ற பள்ளிகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஹெல்ப்பெல்லாம் அந்த எம்ஆர், ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து தனியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் ஆஸ் அ சிஆர்சி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 10 ஸ்கூலுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூலே வந்து என்ன பண்ணுவோம்னா சிஆர்சி மையமாக இருக்கும். அதுதான் அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிஆர்சி சென்டராக இயங்கும் அந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மொத்தமாக இந்தியாவில் 2021 கணக்குப்படி 1,50,000 சிஆர்சி சென்டர்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நாம் சாப்டரில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து இதேமாதிரி ஒரு தலைப்போடு நாம் பார்ப்போம். நன்றி.